ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து வயரிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போஸ்ட்டுக்கு என்ன வரல, சப்ளை வரல. அதனால வயரிங்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா போஸ்ட்டுக்கு என்னைக்கு சப்ளை வருதோ அப்பதான் கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு லைட் எரியும். ஆனா போஸ்ட்டுக்கு சப்ளை வரல, சிலுவையில இயேசு மரிக்க. ஆனா நம்ம கதை எப்படின்னா, சிலுவையில இயேசு மரிச்சு சப்ளை வந்துருச்சு. இப்போ வீட்டுல தான் வயரிங் பண்ண வேண்டியது இருக்கு. வியாதியை வந்து நம்ம நல்லா ஜெபிச்சு வரவிடாம பார்த்துக்கணும், வந்து வறுமை வரவிடாம பார்த்துக்கணும், ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையே இல்லாத தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்காய் காத்திருந்தான். நியூ ஜெருசலேம் என்பது இது வந்து மெட்டீரியல் ஒரு சிட்டி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிட் பீயிங். அதனால உள்ள நுழையும் போது உங்களே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. பிரச்சனை எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுக்கிற வாழ்க்கை தான் நியூ ஜெருசலேம் வாழ்க்கை. போராட்டத்தின் வாழ்க்கை அல்ல, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை. பிரச்சனைகள் ஜெயிக்கிற வாழ்க்கை அல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. வியாதிகளோடு போராடுகிற வாழ்க்கை அல்ல, வியாதிகளின் சாயல்களோடு எல்லைக்குள் நுழைய முடியாத ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தல், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. நல்ல பிதாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். வார்த்தை கேட்கிற அத்தனை பேர் வாழ்க்கை இந்த புதிய எருசலேம் வாழ்க்கை தோங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உற்சாகமா எல்லாரும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுது. சொல்லுங்க. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக. ஆமென். நல்ல பாட்டு. முன்னாடி வேற கான்செப்ட்ல போனோம், சரியான டைமென்ஷன்ல பாடிட்டு இருக்கிறோம். கையை தட்டுங்க. ஆமென். பரம எருசலேம் என்கிற அந்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்குவதை நான் கண்டேன். சபை என்பது பரம எருசலேமுடைய கேரக்டரை பரலோகத்தோட கேரக்டர் மாற்றி பிரசங்கம் பண்ணிருச்சு. அதுதான் இங்க பிரச்சனையே. இது வரைக்கும் பரலோகம் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பரலோகத்தை பற்றி செய்தியே கிடையாது. அது பரம எருசலேம் பற்றிய the quality of New Jerusalem. It is not the quality of the heaven, the nature of heaven. It is the nature of the New Jerusalem. ஒரு பெரிய விஷயத்தை சபை தவறு பண்ணியது. அங்கு பரலோகத்தில் பாருங்க, அந்த வீதியெல்லாம் பளிங்கு மாதிரி இருக்குங்க. அந்த வஜ்ர கல்லு, 12 வாசல், இதெல்லாம் பரலோகமே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது, அந்த நகரத்தோட குவாலிட்டியும் அது. கையத்தட்டு. அந்த நகரத்துல தான் இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப நம்ம வாசிக்க போறோம். அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சூரியன் இல்லை, சர்ச்சே இல்லை. கையத்திற்கும் போத அந்த ஆட்டுக்குட்டியானவரே இருந்தார். இது எல்லாம் பரலோகத்தில் இருக்கும், பரலோகத்துக்குன்னு சொல்லி கொடுத்தா. இது பரலோகத்தில் இல்லை, அது நியூ ஜெருசலேம்ல இருந்துச்சு. இந்த நகரத்தை பற்றி இன்னைக்கு படிக்க போறோம். எதுக்காக இந்த நகரத்தை பற்றி படிக்க போகிறோம் என்றால், இன்று வரை சபைக்கு இந்த நகரத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. இந்த நகர வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற வெளிப்பாடை இன்று வரை பெரும்பான்மையான சபைகள் அந்த வெளிப்பாட்டுக்குள் வரவில்லை. சிலுவை குறித்த முழு அறிவை பெற்று, சிலுவை குறித்த அறிவிலே தங்கள்
கிருபையின் வாழ்க்கையை துவக்குகிறவர்கள் தான் இந்த பரம எருசலேம் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். இது தேவன் தானே கட்டி உண்டாக்கின நகரம். கை தட்டுங்க. இந்த நகர வாழ்க்கையை தான் இங்கே நாம் வாழுவதற்காக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த நகரத்தை குறித்த வெளிப்பாடு இன்னைக்கு சபைக்கு இல்லை. இந்த நகர வாழ்க்கை வாழணும் என்கிற விருப்பம் சபைக்கு இல்லை. இதற்காகத்தான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு வெளிப்பாடு சபைக்கு இல்லை. ஆனா இந்த வெளிப்பாடு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமென். the classic faith of Abraham. அதான் இன்னைக்கு எடுக்க வர விசுவாசம் 14வது பாகம். the classic faith, the kingdom faith of Abraham. வாசிப்போம். எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென். ஏனெனில் தேவன் தாமே கட்டி எல்லாம் சொல்லுவோம். ஏனெனில் எல்லாம் என்ன பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக கையெழுத்து. Abraham had the revelation of New Jerusalem life. New Jerusalem ன்றது பில்டிங் கிடையாது. New Jerusalem is a life. கையெழுத்து. That is what kingdom life. That is what kingdom life. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ராஜா என்பவர் ராஜதானி என்பது வேறு. ராஜா ஒரு குறிப்பிட்ட சில நகரங்களை ராஜதானி தன்னுடைய ராஜகுல மக்கள் இருப்பதற்காக வைத்திருக்கிறார். That is the extension of the palace. Kingdom எல்லா இடத்துல இருக்கு. பேலஸோட எக்ஸ்டென்ஷன் அந்த ராஜதானியில் இருக்குது. இப்படிதான் பரலோகம், அந்த பரலோகத்தோட கிங்டம், அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பேர் தான் the New Jerusalem. இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைலை பற்றிய வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனால அவன் வாழ்க்கையில் இந்த பூமியில நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், அப்புறம் கரண்ட்டுக்கு பில்லு கட்டணும், அப்புறம் கரண்ட் பில்லை விட நம்ம நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும், 4 பேர் நம்மளை கை தட்டணும், நமக்கு நம்மளை தூக்கி வச்சு ஆடணும், இல்லை இப்படி இருக்கணும், வியாதியை நம்ம நல்லா ஜெபிச்சு வரவிடாமல் பார்த்துக்கணும், வறுமை வரவிடாமல் பார்த்துக்கணும், ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையே இல்லாத தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்காய் காத்திருந்தான். He was waiting for that standard lifestyle. That's what the classic faith, the kingdom faith. பரம எருசலேம் நகரம் அப்படின்னு பேர் வைக்கலாம் இந்த சப்ஜெக்ட், இந்த வார செய்திக்கு. இல்ல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் அப்படின்ற தலைப்பு வைக்கலாம். இல்லாட்டி ஹெவன் ஆன் எர்த் ஃபெய்த். ஆமென், அப்படி வைக்கலாம். அதுக்கு ஆமென்னா சரி, ஹெவன் ஆன் எர்த் ஃபெய்த், அதாவது பரலோகத்தை பூமியில வாழ வைக்கிற விசுவாசம். விசுவாசத்துல நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு. பைபிள் அதான் ஒரு இடத்துல சொல்லுது, மகா பரிசுத்த விசுவாசம் அப்படி ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப விசுவாசத்துல பல ஸ்டாண்டர்ட் இருக்கு. நாளைக்கு எப்படி எனக்கு ஸ்கூல்ல இடம் கிடைச்சிடணும், நாளைக்கு எப்படி எனக்கு வேலை கிடைச்சிடணும்ன்றதுலாம் ஃபெய்த் தான். ஆனா பரம எருசலேம் வாழ்க்கை இந்த பூமியில நான் வாழ வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா, that is classic faith. ஆமென், நல்லா கேட்டுங்க. இந்த ஃபெய்த் எல்லாம் நீ கடந்த காலத்திற்கு எல்லா ஃபெய்த்தையும் ஒரு லெவலில் வச்சுக்காங்க. ஆனால் உங்கள் மைண்டு எப்போவுமே இந்த பரம எருசலேம் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு இணைக்கப்பட்ட ஒரு விசுவாசமாய் என்றைக்கு சபை வருகிறதோ அன்றைக்கு தான் சபை தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு காட்டக்கூடிய சபையாய் மாறும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஓகே, 13 வாசிப்போம்.
இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அன்புக்குரியவர்களே, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் தேவன் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு வெட்கப்படாத அளவுக்கு அவன் மேல அன்பு, அவன் மேல சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படலையா. அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஏதோ இந்த பூமியில நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசம். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் தான் இந்த பொருள், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபெய்த்னு வாங்க. தலைவா, உனக்கு மேல ஃபெய்த் இருந்திருக்கிறான். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் ஏதோ நான் இந்த பூமியில் மில்லியனராக மட்டும் இருக்கணும், இந்த பூமியில் சம்பாத்தியத்தோடு இருக்கணும், ஏதோ நல்லா வாழ்ந்து பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்துறணும் என்று அற்பமாய் விசுவாசித்தார்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன். அவர்கள் உங்களை விட மேலான விசுவாசத்தோடு இருந்தார்கள். நீங்கள் மேலான இடத்திலிருந்து கீழ்ப்பானதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாவத்தை ஜெயிக்கிற பற்றி அவன் சாதாரண கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இருந்து பரம எருசலேம் வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த உயர்ந்த ரக விசுவாசம் உடையவனாக இருந்தான். அவன் எல்லாம் ஏதோ வெறும் காசு பணத்துக்கு மட்டும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணல சார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவன் ஏதோ லோயர் லெவல் ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணல, அவனுக்கு ஹையர் லெவல் ரெவலேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த பூமியிலே அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அந்நியர்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில இருக்கிற சட்ட திட்டங்கள், இந்த பூமியில இருக்கிற வியாதிகள், இந்த பூமியில இருக்கிற பிரச்சனைகள் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர்கள், இந்த பூமிக்கு நாங்கள் பரதேசிகள். கரங்களை தட்டி ஆமென். சபைக்கு பரம எருசலேமின் வெளிப்பாடு வருவதாக. சபை பரம எருசலேம் வாழ்க்கையை விசுவாசிப்பதாக. இதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய விசுவாசம். நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறபடியால் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசம் என்ன? இந்த பூமியிலே நாங்கள் அந்நியர். இந்த பூமியோட எந்த பிரச்சனைகளும், இந்த பூமியின் எந்த சட்டதிட்டங்களும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. கரங்களை தட்டி ஆமென். எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க? அந்நியர் பரதேசினா சோத்துக்கு லாட்டரி அடிச்சிருந்தாங்க சார், இப்படி பேசிட்டாங்க சார். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பரதேசியா சுத்துனாங்க. அதாவது அந்நியராய், அதாவது என்ன சொல்ல அந்நியராய் அப்படின்னா அவன் கையில கூட காசு இல்லாம தெரிஞ்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிலாம் இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட் லைஃப்க்கு நீங்க வரணும்னு கர்த்தர் உங்களை கொண்டு வர போறாருன்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க அங்க வரலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இவர்கள் தங்களை அந்நியர் என்று அறிக்கையிட்டது, பரதேசி என்று அறிக்கையிட்டு கையில காசு இல்லாமல் இல்ல. ஈசாக்கெல்லாம் அந்த ஏரியால இருந்த பணக்காரனை விட ஈசாக்கெல்லாம் பெரிய பணக்காரனா இருந்தான், சிட்டிசனை விட பணக்காரனா இருந்தான். அவன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. யூதனுடைய வித்து பல வேலைகளை அவனுக்குள்ளே செய்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? நாங்கள் இந்த பூமியிலே அந்நியர்ன்றான், பரதேசின்றான். இதெல்லாம் சிலுவைக்கு அப்புறம் நம்ம விசுவாசிக்க வேண்டியதை சிலுவைக்கு முன்னாடி விசுவாசிட்டான். அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டார்கள். ஒரு ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப், கிங்டம் லைஃப்னா என்ன என்பதை குறித்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்தது, ஈசாக்குக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது. தட் இஸ் வாட் த கிளாசிக் ஃபெய்த். எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சிடணும், வேலை கிடைச்சிடணும், குடும்பம் செட்டில் ஆயிடணும், வீடை கட்டணும், மட்டமான விஷயம். தலையில நறுக்குன்னு கொட்ட போறேன் நான். மட்டமான விசுவாசம். இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எவனை காலி பண்ணுவோம், எவனை விழுங்குவோம் என்று வகை தேடி சுற்றி தெரியாதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது பரம எருசலேமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகவையெல்லாம் உங்களுக்கு. கனவு, சிந்தனை, எதிர்பார்ப்பு, வாக்குத்தத்தம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த பரம எருசலேம் வாழ்க்கை. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, பரம எருசலேம் வாழ்க்கை. ஆனா சிலுவையிலே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு ஜீவனை கொடுக்க வேண்டும், தன் ரத்தத்தை சிந்த வேண்டும். எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிக்கையிடும் போது இந்த பூமியில் இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தில் நாம் விடுதலையாகி பரம எருசலேம் வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா அவன் எல்லாம் விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா விசுவாசமும் சோர்ஸும் சேர்ந்தாதான் ஹைட்ரஜன் 2 பார்ட், ஆக்சிஜன் 1, 2 சேர்ந்தாதான் வாட்டர் வரும். அவன் ஹைட்ரஜன் இருந்துச்சு, ஆனா என்ன வரல?
ஆமாம், கரெக்டு. ஏதோ உங்களை நம்பி பிரசங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக்சிஜன் 1 பங்கும் ஹைட்ரஜன் 2 பங்கும் இணைந்தால் என்ன கிடைக்குது? வாட்டர் கிடைக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து ஆக்சிஜனாக இருக்கிறாரு, இவன் வந்து ஹைட்ரஜனாக இருக்கான். ஃபெய்த் வந்து ஹைட்ரஜனை வந்து சிலுவையில் முடித்தது ஆக்சிஜனை. இப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் கனெக்ட் ஆகும்போது அங்கே ரட்சிப்பு என்ற வாட்டர் என்ன செய்யுது? வெளியே வருது. இவன் எல்லாருக்கும் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இயேசுன்னு முடிக்காதனால இவன் பரம எருசலேம் வாழ்க்கை என்ன செய்யல, இந்த பூமியில அனுபவிக்க முடியல. ஆனாலும் சாகுறப்ப கூட என்ன சொல்லிட்டு செத்தானா? நாங்க இந்த பூமிக்கு அந்நியண்டா, நாங்க பரதேசியா. இயேசு சிலுவையில முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம லைஃப் என்னன்னா, ஆக்சிஜன் முன்னாடி வந்துருச்சு, ஹைட்ரஜன்னா பின்னாடி வரணும். இப்ப ஆக்சிஜன் ரெடியா இருக்கிறனால இந்த செகண்ட் ஹைட்ரஜன் வந்தா இந்த செகண்ட் வாட்டர் வந்துடும். நான் சொல்றேன் புரியுதா? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. வேற மாதிரி சொல்றேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து வயரிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா போஸ்ட்டுக்கு என்ன வரல? சப்ளை வரல. அதனால வயரிங்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா போஸ்ட்டுக்கு என்னைக்கு சப்ளை வருதோ அப்பதான் அவன் கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு லைட் எரியும். ஆனா போஸ்ட்டுக்கு சப்ளை வரல, சிலுவையில் இயேசு மரிக்கல. ஆனா நம்ம கதை எப்படின்னா, சிலுவையில் இயேசு மரிச்சு போஸ்ட்டுக்கு சப்ளை வந்துருச்சு. இப்போ வீட்டில் தான் வயரிங் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நைட்டு நீ வயரிங் பண்ணினா இன்னைக்கு நைட்டே உனக்கு லைட் எரியுது. இனி உங்களுடைய விசுவாசம் எல்லாம் பரம எருசலேம் விசுவாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஆபிரகாமின் விசுவாசம் என்பது அதுதான், ஈசாக்கின் விசுவாசம் என்பது அதுதான், யாக்கோபின் விசுவாசம் என்பது அதுதான். அவன் சாகும்போது தன்னுடைய எலும்புகளை கூட என்ன செய்யணும்? இந்த எகிப்தில் இருக்கக்கூடாதா, இதை எடுத்துருக்கடான்னா. அவர்கள் எல்லாம் இந்த பூமி கண்ணின்னு பேசுறான். இதான் பவுல் எழுதுறான், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிருபையும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்பதை பகுத்துணரத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே பரம எருசலேம் வாழ்க்கைக்கு மறுரூபமாகுங்கள். ஆமென். என் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்திருப்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்கு அல்ல, பரம எருசலேமின் வாழ்க்கை இந்த பூமியில நீ அனுபவிப்பதற்காக சிலுவையிலே இயேசு உயிர் கொடுத்தார். இன்று இரவிலே நீ அதை விசுவாசிப்பாயானால், இந்த இரவிலே அந்த பரம எருசலேம் வாசலுக்குள்ளாய் நீ நுழைந்து இந்த இரவு முதற்கொண்டு நீ பரம எருசலேம் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். ஆமென். ஒரு ஆமென காணம் பாருங்க. பரம எருசலேம் என் வாழ்க்கையை அவர்கள் விசுவாசித்தார்கள். வாசிப்போம் அந்த 2 வசனத்தை முத சொன்னது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே சிலுவைக்கு அப்புறம் தான் அவன் பார்க்கிறான், தூரத்திலே அதை கண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை. அவங்களுக்கு பரம எருசலேம் தூரத்தில் இருந்தது. பைபிள் சொல்லுது, நமக்கோ அது சமீபமாயிருக்கிறது. முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே சமீபமானீர்கள். பரம எருசலேம் உங்க வீட்டு வாசற்பதியை கதவை தட்டுற இடத்துல நின்றுட்டு. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை உலகமும் கேட்கிற ஜனங்களுக்குள்ள இன்று முதல் உங்கள் விசுவாசம் இந்த கிளாசிக் ஃபெய்த்தா பரம எருசலேம் வாழ்க்கையை இந்த பூமியில அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாற்றுவாராக. தேவன் அத்தை விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராங்க. எப்படா அந்த 500 ரூபாய் திரும்ப வாங்குறது ஜெபிச்சு, எப்படா அந்த ஃபீஸை கட்டுறது என்கிற மற்ற ரகமான விசுவாசத்தை கசக்கி தூர எரிஞ்சு இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் சொல்லுங்க. சிலரை பார்த்து அந்த 500 ரூபாய் மேட்டருக்கே முழங்கால போட்டு ஆமா கொன்னே போடுவேன். யார் அது? இயேசு நாம் 500ன்னு நம்பரை காட்டுறாரு கருத்தர ரைட்டு. இப்படியே போயிட்டு இருக்காதீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு நீ போராடித்தான் வாங்கணுன்ற அவசியம். சோ இத்தகைய வாழ்க்கையை நீ கேட்டு வாங்கி போராடுவதற்கு தேவன் வைக்கல. அதனால இது நீ கேட்டாலும் கிடைக்கும். அதான் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றேன்? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க பரம்பரை அறிந்திருக்கிறார். ஆகையால் அவன் என்ன அர்த்தம்? உனக்கு இது கேட்டாலும் கிடைக்கும், கேட்காட்டினாலும் கிடைக்கும். கை தட்டுங்க. நாளை காலையில சூரியன் உதிக்கணும். அப்படி எத்தனை பேர் இந்த இரவு முழுவதும் ஜெபிக்க என்னோட வரீங்க? ஜெபத்தின் மேன்மையை குறித்து பேசுறேன். முழங்கால யுத்தம் பண்ற அம்புட்டு பேர் வா. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு நைட்டு விளையாண்டு முழங்கால் போடு. என்ன ஜெபத்து? நீ வரலனா நீ ஜெபத்தை அவமதிக்கிறேன்னு சொல்லி உன் மேல கேச போடுவேன். என்ன பதில் சொல்லு எனக்கு? ஐயா நான் அப்படி சொல்ல வர, என்ன எப்படி சொல்ல வரல? ஜெபத்துக்கு வரியா இல்லையா? அப்படி ஐயா இதெல்லாம் சொல்லு, வரியா வரலையா? நீ வரலனா
பாருங்க, ஜெபத்தை பத்தி நேத்து மேடையில வாய்கிலேயே பேசினாரு. இன்னைக்கு நைட்டு வந்து ஜெபிக்க கூப்பிடுறேன் வரமாட்டேன்றாருன்னு ஊர் ஃபுல்லா சொல்லுவேன். என்ன சொல்றாரு? ஜெபிக்க வரியா வரலையா? ஐயா நான் ஜெபத்தை குறைச்சி சொல்லல, அப்புறம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குமியா? அதை தாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உன் ஜெபத்தை கொண்டு போய் சூரியன் உதிக்கிறதுக்கும் சந்திரன் மறைகிறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மேலானவைகளை தேடுங்கள். கையை தட்டு. ஆமென். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்டாண்டர்டை உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நீங்க எதிர்பார்க்கும் போது அந்த விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசமாய் மாறுகிறது. ஆமென். யார் விசுவாசமாய் மாறுகிறது? ஆபிரகாமின் விசுவாசமாய் மாறுகிறது. அதனால தான் இந்த பூமியில தங்களை அந்நியர்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்ன, நான் இந்த பூமிக்கு அந்நியன். கையை தட்டு. ஆமென். அந்நியன் சொல்லுங்க. அந்நியன். அவனை அங்க போயிடக்கூடாது. இப்படியா? அந்நியன் என்றால் நான் வந்து இந்த உலகத்துல எந்த விஷயமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பூமியில் இருக்க காரியங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசு சொன்னார், சாவுக்கு எதுவான யாதொன்றை குறித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். இது எல்லாம் பரம எருசலேம் லைஃப் ஸ்டாண்டர்டு. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை தான் வரும் சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லுது. இயேசு சொன்னாரு, விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்கள் அவனை. நடக்க போகிற அடையாளம் இல்லை, இப்ப நடக்கிற அடையாளம். ஸோ அந்த பரம எருசலேம் வாழ்க்கை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்கி விட்டது என்று இயேசு சொன்னார். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். பரம எருசலேம் என்பது ஒரு நகரம். எல்லாம் சொல்லுங்க. நகரம். ஆவி மண்டலத்திலே மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஆவி மண்டலத்தில் மெட்டீரியல் எல்லாம் ஸ்பிரிட் பீயிங்காக தான் இருக்கும். நான் சொல்ற புரியுதா? இந்த பூமியில வந்து மெட்டீரியலா இருக்கு. ஆவி மண்டலத்தில் பரம எருசலேம் நீ உடனே போய் என்ன நினைச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு பில்டிங் போல தாஜ்மஹால் மாதிரி. அப்போ நினச்சேன் 12 ஸ்டாய் என்னமோ சொன்னாங்க. அது இவ்வளோதான் கூட்டமாக, அப்போ உள்ள ஒரே நெருக்கமலையாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இத்தனை மூலம் உயரம், இத்தனை மூலம், அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பேர் போய் உட்கார்றது அப்படின்னு. ஹெவன்லி பீயிங் வேற, ஸ்பிரிட் பீயிங் வேற, ஸ்பிரிட் நம்பர்ஸ் வேற, அதனுடைய கால்குலேஷன் வேற. என் அன்புக்குரியவர்களே, அது வந்து ஒரு பில்டிங் கிடையாது, அது ஒரு லைஃப். அதில் இருக்கிற வாசல்ன்றது வாசல் கிடையாது. இட் இஸ் த அது வந்து த குவாலிட்டி ஆஃப் த நியூ ஜெருசலேம் லைஃப். அவன் என்ன நினச்சிட்டான், இது இவ்வளோ நீளம் இருக்கும், இவ்வளோ அகலம் இருக்கும், அதனால் உள்ளே வந்து சீட்டு மொத்த சீட்டே 1,44,000 தான் இருக்குது. அதனால் நாங்கள் தான் அந்த 1,44,000, நீங்கள்லாம் வெளியிலேருந்து படம் பாருங்க அப்படின்னு. தேவனுடைய காரியங்களை மனித மூளையிலே வாசிக்கவே கூடாது. மனித மூளையில இன்டர்பிரேஷன் பண்ணவும் கூடாது. ஆவிக்குரியவைகளை எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணுமா? அப்ப நியூ ஜெருசலேம் எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் நாட் a literal city, it is a lifestyle. இன்னும் சொல்ல போனா it is a kingdom lifestyle. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். ஸோ முதல் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபிரகாம் இவங்க எல்லாம் இந்த நியூ ஜெருசலேம் லைஃப் ஸ்டைல் இந்த பூமியில் வாழணும்னு விருப்பப்பட்டாங்க. 14 வசனம் சொல்லுது, இவர்கள் தங்கள் பூமியில் 13 அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். 14 வாசிமா. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவ என்ன சொல்றான், இங்க நாங்க அந்நியர்ரா, நம்பர் 1. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சட்டம் என்னை வந்து பாதிக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, எங்களுக்குன்னு ஒரு சுய தேசம் இருக்கு. கை தட்டு. எங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல்னா பரம எருசலேம் வாழ்க்கை. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். தேவன் தாமே இல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். அந்த நகரம்னா அப்ப நீங்க பாருங்க, அந்த நகரத்தை பத்தி வாசிக்க போறேன். அந்த நகரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே வந்து மரணமே இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், நான் அமெரிக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் டக்குன்னு வெளியேற முடியுமா? முடியாதுல்ல. நான் அங்க போனாலும் இந்தியனா தான் இருப்பேன். ஏன்னா அது வந்து எழுத்துப்பூர்வமாக ஜியாகிரபிக்கல் வந்து என்ன சொல்ற பவுண்டரிக்குள்ள தான் போறீங்க. அதுக்கூட வல்லமை
வந்து உங்களுடைய சரீரத்தெல்லாம் மாற்றாது, உங்கள் ஆளை மாற்றாது. ஆனால் இந்த நியூ ஜெருசலேம் என்பது இது வந்து மெட்டீரியல் ஒரு சிட்டி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிட் பீயிங். அதனால உள்ள நுழையும் போது உங்களே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, உங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, உங்க லைஃபை, உங்க ஹெல்த்தை, உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க தொழிலை, உங்க வாழ்க்கை, எதிர்காலம் அத்தனையும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய வல்லமையுடையதாய் அந்த நியூ ஜெருசலேம் இருக்கிறபடினால் அந்த நகரத்துக்குள்ளே நுழையும் போது என்னுடைய முழு வாழ்க்கையும் சரித்திரமும் மாறுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது ஒரு நகரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த நகரமா அதை வந்து உருவப்படுத்தி தேவன் என்ன செய்யறார்? இயேசு சொன்னார், பரம் பிதாவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டவர்கள் அநேகள் வந்து ஊமைகளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால உங்களுக்கு உருவமா காட்டுறாரு. அப்ப இந்த பரம எருசலேம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்களாம். வாசிங்க இந்த வசனத்தை. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே கை தட்டுங்க. ஆமென். அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே